மாவட்டம், வேலூர் வட்டம், கொட்டாம்பட்டி ஒன்றியம், கம்பூர், பிடார் நகரத்துல சுத்தமா தண்ணியே வரல. 3 மாசம் ஆகி போச்சு. போர் 2 போர் இருக்குது, தண்ணியும் வரல. இந்த டேங்கு எம்டி, அது ஓட்டை. 50 குடும்பம் இருக்குது, 200 ஓட்டு இருக்குது. ஆனாலும் தண்ணி வந்து நாங்களும் லட்சத்துக்கிட்ட 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டோம். அவங்க சரி பண்ற மாதிரி தெரியல. ஏதாவது நீங்க பார்த்து செய்யுங்க, வேணும்னா அவங்கள்ட்ட கேட்டு தரேன். இப்ப வந்து தண்ணி சுத்தமா தண்ணி வசதி இல்லைங்க. அது ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு கால்நடை ஆடு மாடு மேய்ச்சிதான் நாங்க வந்து இங்க குளத்துல போட்ட வேண்டியாகுது. அந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒன்றும் இல்லை. வந்துட்டு இந்த தம்பி எல்லாம் காலேஜ் போறாங்க, அங்கே ரொம்ப சிரமமா இருக்கு குளிக்க வைக்கிறதுக்கு. அதனால வந்து ஓட்டு கேட்குற எலெக்ஷன் டயத்துல மட்டும்தான் ஓட்டு கேட்கணும்னா வர்றாங்க. அப்ப அப்படி கேட்டதுக்கு நான் ரோடு போட்டு தரோம், அதை போட்டு தரோம்னா சொல்றாங்க. ஆனா கேட்டோம்னா ரோடும் போட்டு தரதில்ல, ஒன்றும் போட்டு தரதில்ல. அது என்ன பண்ணிட்டோம்னா அதனால சுத்தமா தண்ணியும் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ரோடு வசதி வேணும். அதோட வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாலாம் இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு வண்டி கூப்பிட்டோம்னா ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. ரொம்ப சிரமமா இருக்குது. பெண்டிலாம் வந்து சீமக்குருவா வண்டி போயிடுச்சு பாத நடையில. ஒரு ஆள் 2 ஆள் தான் போய் வராப்புல இருக்குது. ரொம்ப சிரமமா இருக்கு. தண்ணி வசதி கண்டிப்பா வேணுங்க. இல்லைன்னா காலையில பசை மறிப்போம். கம்பூர்ல பசு மறியல் நடக்கும். ஆமா பாத்துக்கங்க. லைட் போஸ்ட் பண்ற சுத்தமா லைட் இல்ல, ஒண்ணு என்ன இல்ல, எதுவுமே இல்ல. ரொம்ப சிரமமா இருக்குது எங்களுக்கு. ஒரு குடிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா. ஆடு மாடு கூட தண்ணி இல்ல, ஒன்னும் இல்ல. என்ன பண்றது? வந்து தண்ணி தூக்கத்துக்கு இப்ப படிக்கிற பிள்ளை இதெல்லாம் எக்ஸாம் 10th படிக்குது இந்த பிள்ளை எல்லாம். இப்ப இதெல்லாம் காலைல 8:30 போகணும் எக்ஸாம் எழுதுக்கு. இது குளிச்சுட்டு போகணுமா இல்ல குளிக்காம போக முடியுமா சொல்லுங்க பாப்போம். இது ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு. வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்ஷன் எடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா போர் போட்டு தர முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு போட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும், நன்றியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். அப்படி இல்லைன்னா நாங்க ரொம்ப பஸ்ஸை மறிப்போம் கண்டிப்பா. அப்புறம் பஸ் மறியல் பண்ணுவோம் கம்பூர்ல. அதுக்கு மேல உங்க விருப்பம்.